சீர்காழி அருகே பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு மங்கள இசையுடன் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். இந்த மகளிர் மாநாடு, இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இதன் முக்கியத்துவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, மற்ற சமூகத்தினருக்கான உரிய இடஒதுக்கீடு, மது மற்றும் போதையை ஒழித்து குடும்பங்களை காப்பாற்றுவது, பெண்கள் சுதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இம்மாநாடானது நடைபெற உள்ளது. இந்த மாநாடு சற்று நேரத்துக்கு முன்பு மங்கள இசையுடன் தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மாலை 6 மணியளவில் மருத்துவர் ராமதாஸ் மாநாட்டு பந்தலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் சுமார் 1.5 மணி நேரம் மாநாட்டு பந்தலில் உரையாற்ற உள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மக்கள் சாலை சாலையாக பேருந்துகள் மூலமாகவும் வேன்களின் மூலமாகவும் மயிலாடுதுறை வழியாக பூம்புகார் நோக்கி தற்போது படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள். இதன் காரணமாக பூம்புகாரில் மக்கள் கூட்டம் இதிலிருந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். கர்நாடகாவில் பெண்ணை கொடூரமாக கொலை செய்து தலை, கை, கால்கள் என உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி 10 இடங்களில் வீசிச் சென்ற சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. நான்மகாநல்ல பட பாணியில் அலறவிட்ட படுகொலையின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட பெண், 10 இடங்களில் இரத்த காயங்களுடன் பாலித்தீன் பைகளில் கிடந்த உடல் பாகங்கள். கர்நாடகாவையே கதிகலங்க வைத்த கொடூர கொலையில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டத்தில் உள்ள சிம்புகனஹள்ளி முத்தையாலம்மா கோயில். இக்கோயில் அருகே அதே ஊரைச் சேர்ந்த சிலர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது நாய் ஒன்று மனித கை ஒன்றை வாயில் கவ்வியபடி ஓடியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே நாயை துரத்தி அதனிடமிருந்து மனித கையை மீட்ட மக்கள் அது பெண் ஒருவருடைய கை என்பதை உணர்ந்து உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். மனித கையை கண்டு ஊருக்குள் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். அப்போது யாரும் எதிர்பாரா நேரம் கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றொரு பாலித்தீன் பையில் பெண்ணின் இன்னொரு கையும் கிடைத்தது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சில பாலித்தீன் பைகளில் துண்டிக்கப்பட்ட 2 கால்களும், இதயம், வயிறு, குடல் என ஏராளமான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தொடர் தேடுதலில் கோலால், கொரட்டகரே, கௌரிபிதனூர் உள்ளிட்ட 5 இடங்களில் பெண்ணின் மற்ற உடல் பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டன. மொத்தம் 10 இடங்களில் கருப்பு நிற பாலித்தீன் மற்றும் துணி பைகளில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மற்ற உடல் பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டன. துண்டாக்கப்பட்ட உடல் பாகங்களை மீட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலையான பெண் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். முகம் சிதைந்திருந்ததால் பெண்ணின் கையில் இருந்த டாட்டூ மூலமாக விசாரணை தொடங்கியது. அதில் கொலை செய்யப்பட்டவர் லட்சுமி தேவம்மா என்பது தெரிய வந்தது. தும்கூரு மாவட்டம் பெல்லாவியைச் சேர்ந்த லட்சுமி தேவம்மா திருமணமான நிலையில் கடந்த 3ஆம் தேதி தனது சகோதரியின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. லட்சுமி தேவம்மாவை அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி பார்த்தும் காணாததால் போலீசில் புகார் அளித்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் லட்சுமி தேவம்மாவை கொன்றது யார், எதற்காக கொலை செய்தனர் என்பது பற்றிய விவரத்திற்காக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரத்தா வாக்கர் என்ற 27 வயது பெண் படுகொலை செய்யப்பட்டார். அவரை அவரது லிவ்-இன் பார்ட்னர் அப்தார் அமீன் பூனவாலா தான் படுகொலை செய்தார். கொலையை மறைக்க ஸ்ரத்தா வாக்கரின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வனப்பகுதியில் வீசியிருந்தார். இந்த வழக்கு நாட்டையே உலுக்கி போட்டது.
இந்த நிலையில்தான் ஸ்ரத்தா வாக்கரின் கொலையைப் போலவே லட்சுமி தேவம்மாவின் கொலையும் இருப்பதாக கர்நாடகா கதிகலங்கி போயுள்ளது. கொலையாளி பிடிபட்டால் மட்டுமே தேவம்மாவின் கொலைக்கான உண்மையான காரணம் மற்றும் கொலை பின்னணி குறித்து தெரிய வரும். அதுவரை கர்நாடகாவில் பரபரப்பு நீடிக்கும்.